இந்த புரோட்டா லவர்ஸ், அதாவது கொத்து பரோட்டா, சிலோன் பரோட்டான்னு சொல்லிட்டு பல வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக வந்து நான் வந்து அந்த இடம் தான் வந்துட்டு திருநெல்வேலி பரோட்டா கடை அப்படின்ற ஒரு கடை. ஸோ நானும் ரிக்கியும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வந்து கண்டென்ட் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்க நிறைய பேருக்கு தெரியும். அதனால நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறனால சென்னையில் இருக்கிற ஒரு சில நல்ல கடையெல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்ற வகையில் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிச்சு போட்ட கோழி, கன் சிக்கன், அந்த சிலோன் பரோட்டா, இந்த பரோட்டாலாம் போடும் போதே பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அப்படியே அப்பிடைசிங்காக இருந்துச்சு, சாப்பிடணும் போல இருந்துச்சு இமீடியட்டாக. ஸோ அப்புறம் ஜாலியாக நான் ரிக்கியோட போயிருந்தேன். ஸோ நாங்கள் எப்படி கண்டென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சாப்பிட போகும்போது என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்ருப்போம். ஸோ அப்படி வந்து அவனோட இலையில தண்ணி ஊற்றி விட்டு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் குருமா கொடுத்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வெரைட்டியை தாண்டி சிலோன் பரோட்டா வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஒரு 25லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் அந்த வெயிட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னா ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு கடை அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. பட் வந்து பிச்சு போட்ட கோழியும் கன் சிக்கனும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இங்கே சீரக சம்பா பிரியாணி வந்து கிடைக்கும். ஆக்சுவலி இங்கே சென்னையில் வந்தாலே சீரக சம்பா கிடையாது, பட் இங்கே இருக்குது. டடா.